அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு புதையல் கிடைக்கும். அடுத்த 7 நாட்கள் 29/1/2025 முதல் இவை கிடைத்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சுக்கிரனும், சனி பகவானும், மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியில் சுக்கிரன் அமைந்திருப்பது பொருளாதார முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியான மனநிலையையும் செயல் ஊக்கத்தையும் காட்டுதுங்க. இந்த வாரம் அதிக சிரமமின்றி ஓரளவு இனிமையாகவே செல்லும் என்பதற்காக கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குதுங்க. கொடுத்த கடன்கள் வசூலாகிவிடும். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நல்லவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளும் நல்ல பெயர் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கலைத்துறை சாதகமாக இருக்குங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் தற்போது உங்களுக்கு கிடைக்க இருக்குது. தற்போது ஜென்ம சனி காலம் நடைபெறுதுங்க. தனஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரகதியில் குரு சஞ்சரிப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்கும். வீண் செலவுகள் மருத்துவ செலவுகளையும் உங்களால் இந்த வாரத்தில் தவிர்க்க இயலாது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் என்பது இருந்து கொண்டதாங்க இருக்கும். அடிக்கடி ஏதாவது ஓர் உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை அவசியமாகுங்க. காரணம் இல்லாமல் அசதியும் சோர்வும் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வாடகை வீடுகளில் குடியிருப்பவர்கள் வீட்டு சொந்தக்காரர்களின் நியாயமற்ற கோரிக்கைகளை அனுபவிக்க நேரிடும். வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க. குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலைகள் மனதை திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்களும் குழப்பமும் மேலிடுங்க. வெளியூர் பயணங்களின் போது இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டும் போது நிதானமாக இருப்பது அவசியங்க. ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது விபத்து ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத மிக பழமையான ஜோதிட நூல்கள் விளக்கி இருக்குது. இருப்பினும் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதாலும் இக்காலகட்டங்களில் சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதாலும் சோதனைகளை கடுமையாக இருக்காதுங்க. கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் பலம் மிகுந்த ராகு நிலை கொண்டிருப்பதால் உங்களால் நிறைவேற முடியாத வாக்குறுதிகளை சக ஊழியர்களுக்கு கொடுத்து பின்பு அவதியுற வேண்டாங்க. சக்திக்கு மீறிய பணிச்சுமையினாலும் மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பினாலும் வேலை பார்க்கும் இடத்தில் வெறுப்பும் விரக்தியும் மேலிடுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் மேலும் தாமதப்படும். அந்நிய நாடுகளில் பணியாற்றி கும்பராசி அன்பர்களுக்கு சலுகைகள் குறையுங்க. தாய் நாட்டிற்கு திரும்பி விடலாம் என்ற எண்ணம் அதிகரிக்கும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு பலவித தடங்கல்கள் ஏற்படுங்க. கிடைத்தாலும் அந்த வேலையில் மன நிறைவு இருக்காது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத பின்னடைவை சந்திக்க நேரிடுங்க. நியாயமற்ற போட்டிகள் கவலை அளிக்குங்க. சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. சக கூட்டாளிகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. வெளிமாநில தொழிலாளர்களின் நியாயமற்ற கோரிக்கைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை திடீரென்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் முன்னரே அதற்கு தகுந்தாற்போல் விலையை நிர்ணயித்துக் கொள்வது நல்லது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையில்
உள்ளவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் ஓரளவு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டங்கள்ல நிச்சயம் கிடைக்கும் என உறுதியாக நம்பி இருந்த வாய்ப்புகளும் கூட ஏமாற்றத்தை தருங்க. வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. எந்த செலவையும் உங்களால் குறைத்து கொள்ள முடியாது. ஜென்ம சனியினுடைய தாக்கத்தினால் மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடும். திரைப்பட நடிகைகள் கால் ஷூட் கொடுப்பது சிரமமாக இருக்குங்க. அதே போல் கும்பராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு பிரதான அதிகாரியாக விளங்கும் சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து ஜென்ம ராசியில் திகழ்கிறாரு. இதனால் அரசியல்வாதிகளுக்கு மிகவும் அவசியமான அரசியல் தந்திரத்தை தந்தருள்கிறாருங்க. அதனால் இதையே சாணக்கிய தந்திரம் என கூறுகிறது கிரக நிலைகள். அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் அரசியல் துறையினருக்கு கிடைக்க இருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சமயோஜித புத்தி சாதுரியத்தால் கட்சியில் உருவாகும் அரிய வாய்ப்புகள் உங்களுடைய எதிர்கால நலனிற்காக பயன்படுத்தி கொள்ளுங்க. மீண்டும் இந்த வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும் என்று கூற முடியாது. அதனால் வாழ்க்கையில் உன்னத சந்தர்ப்பங்கள் எப்போதோ சில தருணங்கள்ல தாங்க கிடைக்கும். அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்குங்க. பாடங்கள்ல கவனம் குறையும். சக மாணவர்கள் சொந்த பிரச்சனைகள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாங்க. நீங்களுண்டு உங்களுடைய படிப்புண்டு என்றிருப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம விவசாயத்துறையினரை பொறுத்தவரை விவசாயத்துறைக்கு அதிபதியான இந்த காலகட்டம் முழுவதும் சுபபலம் பெற்று திகழ்கிறாங்க. கடின உழைப்பிற்கு பரிசளித்தருவாங்க. சுக்கிரனுடன் கூடிய சனி பகவான் கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க. 7.5 சனியினுடைய ஜென்ம சனி காலம் நடைபெறுவதால் இரவு நேர பயணங்களின் போது துணைக்கு ஒருவரை அழைத்து செல்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எடுத்து காட்டுது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. வீண் அலைச்சல்களையும் தேவையற்ற வீண் கவலைகளையும் தவிர்க்க வேண்டுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் அடிக்கடி வெடிப்பில் செல்வது கூடாது. அலுவலகத்தில் நிர்வாகத்தினரை பற்றியும் மேலதிகாரிகளை பற்றியும் சக ஊழியர்களிடம் விவாதிக்க வேண்டாங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கும் போது நாம் சொற்களே நமக்கு எதிரியாக அமையும் என கூறுகின்றது மிக புராதன ஜோதிட நூல்கள். அந்த வகையில் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க. கைப்பணத்தை காப்பாற்றி வைத்துக் கொள்ளுங்க. பேச்சிலும் செயலிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் இந்த காலகட்டங்கள் குரு சனி ராகு கேது முதலிய கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லாமல் இருப்பதால் நீண்ட கால திட்டங்களை முதலீடுகளையும் இப்போது போடுவது உசிதமல்லங்க. செவ்வாய் வலிமையின்றி இருப்பதால் மன அழுத்தம் குழப்பமான சிந்தனைகளும் தலை தூக்கும். அதை கட்டுப்படுத்தி கொண்டு தைரியமாக செயல்பட வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நலம் கொடுக்குங்க. மனதில் தைரியத்தை தரும்.